இங்கே எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாரும் தான் விஜய் இப்போ நேற்று அரசியல் ஆரம்பித்த விஜய் கூட தான் பிரச்சனை இருக்குது. இதான் இன்றைக்கி கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து நேற்று ஒரு ட்ராமா போட்டானுங்க, பாட்டை தூக்கி உடைச்சிட்டாங்க, அது உடைச்சிட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி மறுநாள் காலையில் பாதுகாப்பு கேட்குறானுங்க. இதை நேரடியாக கேட்டிருக்கலாம், புரியுதுங்களா? இப்படி ஒரு ட்ராமா செட்டிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது சொல்ல புரியுதுங்களா? இது தேர்தல் நேரம் தம்பி. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சில நேரத்தில் சிரிச்சுட்டு போகலாம், சில சிரிக்காமையும் கூட கடந்து போயிடலாம். தேர்தல் நேரம் இதெல்லாம். இது வந்து உண்மையா, இவர் சொல்கிறது சரியா, இவர் எதுக்காக இதை சொன்னார் அப்படிலாம் ரொம்பலாம் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா சொல்கிறது? அது உள்நோக்கம் கற்பித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதெல்லாம் அவசியம் இல்லை. நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்களா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கெட்ட வார்த்தையாக இருந்தால் கூட விமர்சிக்கலாம். இப்போ தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிக்கணும்னு சொல்கிறாரா, நல்ல விஷயம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பெண், சரிங்களா? அவங்க கூடுதலாக பாதுகாப்பு இப்போ ஒரு கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு. அவங்களுக்கு இப்போ கூடுதலாக கூட கொடுக்கலாமே. இவங்களுக்கும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரியும். உளவுத்துறை தான் இங்கே முடிவு பண்ணுறது. பாதுகாப்பு பிரச்சனை இருக்கான்றது வந்து உளவுத்துறை முடிவு பண்ணும். அப்போ உளவுத்துறைக்கே தெரிஞ்சுன்னா பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கான லெட்டர்ஸ் அனுப்பி அப்ரூவல் வாங்கி ஒரு போலீஸ் இருந்ததை 4 போலீஸ் போட போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்படி தான் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா. நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்களா, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானே இதை போய் நோண்டிக்கிட்டு அரசியல் ரீதியான பார்வையெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே சார். என்னை கேட்டால் அண்ணன் வந்து திருமாவளவர்களுக்கு கூட பாதுகாப்பு தரணும். ஏன்னா அவங்க மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக சூழ்ந்துப்பாங்க. அவருக்கே என்ன கேட்டால் முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கேட்கணும், அவருக்கே பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ என்ன கேட்டால் ஏன்னா அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேடை ஒழுங்கீனமாக இருக்கும். விசிகாவுக்கு ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா மேடை ஒழுங்கீனம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இன்றைக்கி நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன்,